ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹனி லெமன்ஸோட சீசன் 1 எபிசோட் 7 ஐ எம் சாரி ஃபார் லைக்கிங் யூ. இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் தட்டி விட்டுருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி, வளவனு பேசாமல் வாங்க நம்ம இன்றைக்கி எபிசோடுக்குள்ளே போயிடலாம். கல்ச்சுரல் ஃபெஸ்டிவலில் கஃபே எடுத்து நடத்துறதுனால கிளாஸ் 1B அமோகமான வெற்றி பெற்றுருச்சு. ஸோ அவங்களுக்கு கன்சலன்ஸ் ப்ரைஸ் கிடச்சிருக்குது. இதுக்கு முன்னாடி அது கூட கிடைச்சதில்ல. பட் இந்த தடவை கிடைச்சதை நினச்சி எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனால் இது சிம்பிளான வேலை தானே, இதுக்கெல்லாம் எதுக்கு இப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கொன்பன் அப்படின்னு ஒரு பையன் கத்திக்கிட்டு இருக்கும்போது, வாயை மூடிட்டு ப்ரைஸை மட்டும் கவனிடு அப்படின்னு இரு தலையிலே தட்டுறா. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நம்மளோட இஷிமொரி தான். அவன் மட்டும் இவ்வளோ கடுமையாக வேலை செய்யலைன்னா நம்ம இந்த அளவுக்கு அவார்ட் வாங்கியிருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஆமாம், அது மட்டும் இல்லாமல் இந்த கமிட்டி சார்பாக நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ட்ரீட் தரேன். அதனால் இன்றைக்கி நான் லஞ்ச் வாங்கி தர எல்லாத்துக்கும் அப்படிங்கிறாப்புல சாரு. போடு, இன்றைக்கி இஷிமொரினால நம்ம சார் தான் நமக்காக சாப்பாடு வாங்கி தர போகிறாரு. நம்ம எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வாத்தியார் அவர் கொடுத்த வாக்குப்படி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சாப்பாடு கூட்டிகிட்டு போயிட்டாப்புல. ஸோ அவங்க எல்லாம் நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டதுக்கப்புறம் இதுக்கு மேலே தண்ணி குடிக்கிறது கூட இடம் இல்லாமல் எல்லாருமே வயிறு நிறைய சாப்பிட்ருப்பாங்க. சரி, இப்போ நம்ம எங்கே போகிறது, நம்ம வேணா கரியாக்கிக்கு போகலாமா அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க கேட்கும்போது, நம்ம இருவும் சரி நாங்கள் போகலாம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கிறா. பட் அங்கே இஷிமொரியை பார்க்கும்போது இவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இஷிமொரி 5 மணிக்குள்ளே வீட்டுக்கு போகணும், இல்லைனா அவங்க பேரண்ட்ஸ் வந்து திட்டுவாங்க. அதனால் சரி அப்படின்னா நீ பார்த்து போயிட்டு வை இஷிமொரி அப்படின்னு அவளை மட்டும் அமுச்சு விட்டாங்க. சரி, இருந்தாலுமே நான் இங்கே தனியாக வரது எனக்கு இப்போ கஷ்டமா இல்லைல்ல, நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன் அப்படின்னு அவன் முன்னாடி போய்கிட்டு இருக்கிறா. சடனாக மியூரா தான் இங்கே இருக்கிறான். மியூரா, நீ அவன் கூட கரியாக்கு போகலையே அப்படிங்கும்போது, இல்லை எனக்கு அந்த சத்தமெல்லாம் சுத்தமாக பிடிக்காது, அதனால தான் நான் உன் கூட சேர்ந்து வந்துடுறேன். நான் வீடு வரைக்கும் தானே போகிறேன், நான் வேணா உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். சரி, வீட்டுக்கு போகிறதுக்கு இன்னும் டைம் இருக்குதுல்ல, 5 மணி ஆகிறதுக்கு, நாம் வேணா ஆர்கேடுக்கு போகலாம் அப்படிங்கும்போது, நானும் வரேன். ஏன்னா அந்த மாதிரி இடத்துக்கு நான் எப்பொழுதும் போகணும்னு ஆசைப்பட்டேன். பட் தனியாக போகிறதுக்கு பயமாக தான் இருக்குது. உன் கூட சேர்ந்து போகும்போது எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். நான் வேணா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஷிமொரி சொல்கிறா பாருங்க. உன் கூட பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட டயர்டாகவே மாட்டேங்குது பாரு, நீ பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மியூரா சிரிக்கிறான். இது பார்க்கும்போது இஷிமொரிக்கு சந்தோஷமாக இருக்குது. என்னாச்சு இப்போலாம் நம்ம மியூரா என்கிட்ட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிறான், அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான் என்கிட்ட அப்படின்னு நம்ம இஷிமொரி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறா. ஸோ சரினா அப்புறம் அவளோட ஃப்ரெண்டு 2 பேரும் கிளாஸில் பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது இவளை பற்றி சில கிசு கிசு அங்கே எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சரினா அப்புறம் மியூரா 2 பேரும் இன்னும் டேட்டிங் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்களா அப்படிங்கும்போது, நாங்கள் இன்னும் டேட்டிங் எல்லாம் பண்ணவே இல்லை அப்படின்னு அவங்களோட குரூப்புக்குள்ளே இவன் மூக்க நுழைச்சி அவங்க எல்லாருமே போக வச்சுட்டாலா. அவன் ஃப்ரெண்டு விழுந்து விழுந்து சிரிக்கிறா. அண்ட் அதே சமயத்தில் இவங்களோட சீனியர் ஒகுனி அப்படிங்கிறவங்க இவகிட்ட வம்பலுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. நான் வேணா உன் கூட வரட்டேன் அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு சொல்லும்போது, வேணா இது எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சரி நான் ஹவ் பாட்டுக்கு போயிட்டா. ஸோ இவளை ஏதோ ஒரு கிரவுண்டுக்கு தனியாக கூட்டிகிட்டு வந்து இவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒகுனியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவளுக்கு வக்காலத்து வாங்குறதுக்காக இங்கே வந்து சண்டை போட தயாராகிறாங்க. ஏன்னா ஒகுனி வந்து அசுகா அப்படிங்கிற ஒரு பையனை டேட்டிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் இவளால் அந்த டேட்டிங்கே பாழாயிர மாட்டேங்குது. இவங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ணுற நிலைமைக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னு சண்டை போட வரும்போது இஷிமொரி அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. இந்த இடத்துல நம்ம காயை பார்க்கும்போது அவங்க எல்லாருமே பயந்து போயிட்டாங்க. இந்த ஒரு தடவை நீ தப்பிச்சிட்டேன், ஆனால் அடுத்த தடவை நீ என் கையில் மாட்டாமலே போயிடுவேன் அப்படின்னு ஒகுனி திட்டிட்டு போயிட்டாங்க. இரு, நான் போய் அவங்கள சந்திச்சுட்டு வரேன் அப்படின்னு அவங்கள அடிக்க போய்கிட்டு இருக்கும்போது, வேணாம் நீ அவங்கள அந்த மாதிரியெல்லாம் செய்யாத, நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு சரி நான் சொல்கிறா. இல்லை நீ நல்லா இல்லை, நான் முதல்ல போய் அவங்கள பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் ரொம்பவே கோவமாக அங்கேருந்து கிளம்புறான் பாருங்க. உனக்கு என்னாச்சு சரிண்ணா, நீ நல்லா தானே இருக்கிற அப்படின்னு ஐயுமே கேட்கும்போது, நான் நல்லா தான் இருக்கிறேன், எனக்கு என்ன அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி உனக்கு இப்போ அடி ஏதாவது பட்டிருக்குதா, அவங்க ஏதாவது ஒன்று அடிச்சாங்களா அப்படின்னு நம்ம இஷுமரி கேட்குறா. இல்லை இல்லை எனக்கு எல்லாமே எதுவுமே இல்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னா யார் அவங்கலாம், எதுக்காக ஒன்று அந்த மாதிரி புள்ளி பண்ணுறாங்க அப்படின்னு அவள் கேட்கும்போது, ஆக்சுவலி அது ரொம்பவே பெரிய கதை, இது எல்லாமே மிடில் ஸ்கூலில் ஆரம்பிச்சது, அதை நான் உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் இன்னும் அதை பற்றி நிறையா வருத்தப்படுவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சரியாக சொல்லிக்கிட்டு இருக்கிறா. பரவாயில்ல இருந்தாலுமே சொல்லு அப்படிங்கிறாங்க. செகண்ட் இயர் மிடில் ஸ்கூலில் ஷிமிசு அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட ஹினா அப்படிங்கிறவங்க டேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் அந்த பொண்ணுக்கு இது சுத்தமாக பிடிக்கவே இல்லையா, அதனால் அவங்கள சீனியர்ஸ் 2 பேரும் இவளை வந்து பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மரியாதையை அவளை விட்டு தள்ளிப்போங்க, அவளுக்கு தான் பிடிக்கலன்னு சொல்கிறாள், அப்புறம் எதுக்காக நீங்கள் அவளை வலுக்கட்டாயமாக இந்த மாதிரி செய்ய வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, மரியாதை இங்கேருந்து போகிறீங்களா நான் ஸ்டாஃபை கூப்பிட்டு அப்படின்னு மிரட்டி அமுச்சு விட்டா பாருங்க, உனக்கு அவ்வளோ தைரியமா அப்படின்னு அவங்களுக்கு கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க. பட் சீனியர்ஸை பகச்சிட்ட காரணமாக இவளோட நோட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கிழிச்சு போட்டுட்டாங்க. இப்போது கிளாஸ் ஹவர்ஸில் உங்கள் பேரோட எல்லாருமே பத்திரமா உட்காந்துக்குங்க, உங்களுக்கு டெஸ்ட் மார்க்ஸ் பிரித்து தரப்போகிற அப்படின்னு அவங்க டீச்சர் சொல்லும்போது இவளை பார்த்தால எல்லாரும் பயப்படுறாங்க. ஏன்னா இவ கூட யாராவது சேர்ந்தா இவங்க சீனியர்ஸ் வந்து அடிச்சிருவாங்க அப்படின்னு பயப்படும் போது நம்ம மியூரா மட்டும் தான் தைரியமாக போய் அவகிட்ட உட்காந்துருப்பான். மியூரா முன்ன பின்னா நான் அவங்ககிட்ட பேசினது கூட கிடையாது, இவன் எப்படி என் பக்கத்தில் வந்து உட்கார அப்படிங்கும்போது, சீக்கிரமாக பேப்பர் எடு இல்லைனா டீச்சரை பார்த்துட்டு ஏற்றுவர் அப்படின்னு மியூரா சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இவனுக்கு என் பேர் கூட தெரியாது, பட் இருந்தாலுமே இவன் என்னோட ஃபர்ஸ்ட் நேமை வச்சு சொல்கிறானே அப்படின்னு அவளுக்கு செம ஆச்சரியமாக இருக்குது. ஸோ நம்ம மியூரா இங்கே சரியான கிட்ட பேசும்போது யாருமே இவகிட்ட வந்து வம்பளுக்கவே இல்லை. இப்போ இவ ஃப்ரீயாக இருக்கிறாளா, அதனால் மற்ற கேர்ள்ஸுக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பொண்ணுகிட்ட ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்குறா. அவள் வேணாம் அப்படின்னு பயந்துட்டு போறா. பரவாயில்லையே, உன்ன மாதிரி பொண்ணுங்கள உதவி மனப்பான்மை நிறைய இருக்குது அப்படின்னு மியூரா சொல்லும்போது, இதுவே நான் அந்த இடத்துல இருந்தது நீ என்ன சொல்லியிருப்ப தெரியுமா அப்படிங்கிறாங்க. நீ அந்த இடத்துல நல்லதாக பண்ணியிருப்ப, ஏன்னா உனக்கு நான் இப்போ காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம மியூரா சொல்லும்போது அவள் ரொம்பவே சந்தோஷப்படுறா. ஏன்னா யாருமே அவகிட்ட பழகாதப்போ நம்ம மியூரா மட்டும் இவ கூட பழகிறாள். அதனால் சரி அப்படியே கிளாஸுக்கு வரல அப்படின்னு பார்த்தா அங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸையுமே ட்ரிப்புக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம செரீனாவும் வராதனால
மியூராவுமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஏன்டா நீ வரமாட்டேங்கிற அப்படின்னு எல்லாருமே கேட்கும்போது இவங்க 2 பேருமே மாடிக்கு வந்துட்டாங்க. நீ எதுக்காக இப்படி போக மாட்டேங்கிற? நீ அந்த ட்ரிப்புக்கு போக வேண்டியதுதானே அப்படிங்கும்போது, நான் ஏற்கனவே சொன்ன மாரி எனக்கு அந்த ட்ரிப்பு போறது, சத்தம் போடுறது எல்லாமே புடிக்காது. அண்ட் அது மட்டும் இல்லாம என்ன தனியா விட்டுட்டு போறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்குது. அதனால தான் நான் இங்கே இருக்க போறேன் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு அவன் ஆச்சரியப்பட்டு திரும்பும்போதே பார்த்தீங்கன்னா, டப்புன்னு பையன் பச்சக்குன்னு ஒரு முத்தம் குடுத்துட்டான். இவளுக்கு செம ஷாக்கிங்கா இருக்குது. ஸோ அந்த தருணத்தில இவளுக்கு என்ன தோணுது அப்படின்னா, இவளுக்கு வேற யாருமே தேவையில்ல. நம்ப மியூரா குன் மட்டும் இவன் பக்கத்துல இருந்தா போதும் அப்படின்னு அவ ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாளா. பட் திடீர்னு ஒரு நாள் நம்ம மியூரா அவன் ஸ்கூலுக்கு வரவே இல்ல. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம செரீனாவ என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாருமே செய்றாங்க. அவள அடிக்கிறாங்க, தள்ளி விடுறாங்க, புல்லி ஏகப்பட்டது பண்றாங்க. பயந்து போய் திடீர்னு அவ வீட்டுக்கே போல அப்படின்னு போகும்போது மியூரா லேட்டா தூங்கி எந்திரிச்சிருக்கிறான். அதனால அவன் லேட்டா வந்துட்டானாட்ருக்குது. அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவ திடீர்னு அழுதுகிட்ட கீழ விழுகிறா பாருங்க. என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மியூரா ஆச்சரியப்பட்டு போய் கேட்டுட்டு இருந்திருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாம நான் எப்போ மியூரா பக்கத்துல இருக்கிறனோ நான் ரொம்பவே வீக்கா இருக்கிற மாதிரி உணர்றேன் அப்படின்னு இங்க சரி நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரி அப்படின்னு நீங்க எதுக்கு 2 பேரும் பிரேக்கப் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஐயுமே சொல்லும்போது அது ரொம்ப டிஃப்ரெண்டான விஷயம். ஏன்னா அந்த மாதிரி சம்பவத்தை நான் இன்னும் கூட தெளிவாக தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கிறேன். ஏன்னா மற்றவங்க கூட இருக்கும்போது நான் அவன்கிட்ட இருக்கும்போது ரொம்ப வீக்காக இருக்கிறேன்னா நான் டேரெக்டாக அவங்ககிட்ட போய் அந்த விஷயத்த சொல்லலாம்னு ஆசைப்பட்டேன். மியூரா நான் டேரெக்டாக அவங்ககிட்ட சொல்லிடுறேன். எனக்கு நீ வேணும், எனக்கு நீ முழுசாக வேணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உனக்கு நான் வேணுமான்னு எனக்கு தெரியல. அதனால தான் நான் டேரெக்டாக அவனை பிரேக்கப் பண்ணிடுறேன் அப்படின்னு ஒரு பிரேக்கப்பை அங்கே முடிச்சுட்டு வந்திருப்பா. அந்த இடத்துல தெளிவாக ஒரு முடிவே யோசிக்காமல் இவ பாட்டுக்கு பிரேக்கப் பண்ணியிருப்பா. இப்போ நீ என் மேலே கோபமாக இருப்பில்ல இஷிமோரி அப்படின்னு நம்ம சரி நான் சொல்லும்போது கண்டிப்பாக இல்லை அப்படிங்கிறாங்க. ரொம்பவே நல்லது அப்படின்னு சரி நான் அழுதுகிட்டு இருக்கிறா. நான் அவங்ககிட்ட ஒன்று மட்டும் கேட்கட்டுமா அப்படின்னு நம்ம இஷிமோரி கேட்கும்போது சரி சொல்லு என்ன விஷயம் அப்படின்னு நம்ம செரீனாவை சொல்கிறா. நீ இன்னுமா மியூராவுக்கு லவ் பண்ணுற அப்படின்னு நம்ம இஷிமோரி கேட்கும்போது கண்டிப்பாக கிடையாது, நான் அவனெல்லாம் இன்னும் காதலிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுதுகிட்டே சொல்கிற பாருங்க. நீ எவ்வளோ கேவலமாக பொய் சொல்கிற பார்த்தியா, உனக்கு பொய் சொல்கிறது கொஞ்சம் கூட சூட் ஆகவே இல்லை அப்படின்னு செரீனா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் டப்புன்னு இவங்களோட டீச்சருமே வந்துட்டாங்க. ஸோ செரீனாவோட ஃப்ரெண்டு டீச்சரை கூட்டிகிட்டு விட்டாங்க. செரீனா உனக்கு எதுவுமே ஆகலையே, நீ எதுக்கு பயப்படாத, இனிமேல் நான் உன்னை பார்த்துக்கிறேன், இனிமேல் யார் வந்தாலுமே என்கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணு அப்படின்னு அவங்க டீச்சர் சொல்லிட்டாங்க. பார்த்தியா இப்போ டீச்சருமே உங்கள்கிட்ட வந்துட்டாங்க, உன்னை காப்பாற்றுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உன் பக்கத்தில் நம்ம மியூரா இருக்கிறான், நீ எதை பற்றி கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. இல்லை இஷிமுரி நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற, நான் என்றைக்குமே உங்களோட வழியில் வந்தது கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உனக்கு அவனை பிடிக்கும்ல அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு சரி நான் தெளிவாக கேட்டுக்க, எனக்கு மியூராக்கு பிடிக்கும், ஆனால் அதுக்கு பேர் காதல் கிடையாது. எனக்கு அவனை சும்மா ஒரு பர்சனாக பிடிக்கும். பட் நீங்கள் 2 பேருமே காதல் பண்ணுறீங்கல்ல, உங்கள் 2 பேருக்கு நடுவில் நான் வரதுக்கு ஆசைப்படல, அதனால் நீங்கள் ஜாலியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இஷிமரி அவப்பட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டா. பட் அவளோட ஃபீலிங்ஸை அவளால் அக்செப்ட் பண்ண முடியல. ஏன்னா அவளுமே காதலிக்கிறா. பட் இருந்தாலுமே அவங்க 2 பேருக்கு நடுவில் இவ போய் தொல்லையா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இவன் அந்த மாதிரி சொல்லிட்டு வந்திருப்பா. அவங்களுக்கு நடுவில் நான் போகிறதுக்குலாம் நான் யார், ஏன்னா இதுக்கு மேலே தான் நான் என்னோட இடத்துல நான் இருந்துக்கணும், அவங்க 2 பேர்த்துக்குள்ளே நான் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு நம்ம இஷிமோரி சில விஷயங்களை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா அவள் பிரச்சனையில் இருக்கும்போது நீ சரியாகவே இல்லை, இரு நான் போய் முதல்ல அவங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம மியூரா சொல்லிட்டு போயிருப்பான். தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறம் அவனோட ஓவர்லே கோட் எடுத்து உனக்கு என்ன ஆனாலும் சரி என்னை கூப்பிடு அப்படின்னு நம்ம மியூரா சொல்லியிருப்பான். இதில் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்க 2 பேர்த்துக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னும் மனசு இருக்குது, அவங்க 2 பேரும் இன்னும் காதலிச்சுட்டு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால நான் அவங்க 2 பேர்த்துக்கு இடையில போகவே கூடாது அப்படின்னு நம்ம இஷுமரி யோசிக்கிறா. ஒரு வழியாக இவங்களோட எக்ஸாம்ஸ் எல்லாமே முடிஞ்சு சம்மர் டைம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால இவங்களுக்கு ஹாலிடேஸுமே வருது. எல்லாருமே ரொம்பவே ஜாலியாக இருக்கிறாங்க எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு. சரி மியூரா நீ என்ன பண்ண போகிற, உன் கேரக்டரை நீ பத்திரமா பார்த்துக்க போறியா இல்லை எங்களோட ஹாலிடேஸை என்ஜாய் பண்ண போறியா அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க சொல்லும்போது நம்ம இஷுமரி எதுவுமே பேசாமல் அவங்க பாட்டுக்கு சந்தோஷமாக இருக்கிறா. ஏன்னா அவங்க என்னதான் கலாய்ச்சாலுமே சரி இவளோட ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுனால. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மிட் டேர்ம்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நான் உன்னை கண்டிப்பாக பார்க்குறேன் மியூரா, போயிட்டு வரேன் டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படிங்கிறது கிளம்புறா. அதாவது ஸ்கூல் டைமில் மட்டும்தான் இவன் நம்ம மியூரா கிட்ட பேசுகிற மாதிரி லீவ் டைமில் இவகிட்ட இவன் பேசுறதுக்கு காரணம் எதுவுமே கிடையாதுல்ல. அதனால் இவ பாட்டுக்கு நம்ம மியூரா கிட்ட போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா. அண்ட் அடுத்த நாள் சம்மரே பார்த்தீங்கன்னா அவளோட வீட்டில் இருந்துக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. நான் யார் மேலே காதலில் விழுக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா அவன் மேலே தான் இன்னும் திரும்ப திரும்ப காதலில் விழுந்துக்கிட்டே இருக்கிறேனே, இது ரொம்பவே தப்பாச்சு அப்படின்னு நம்ம இஷுமரி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறா. அவள் அந்த மாதிரி வானத்தை பாட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது கீழே பார்த்தா நிறைய பெண்கள் வித்தியாசமான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போகிறாங்க. அதாவது ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும் போட்டு போகிற ஒரு ட்ரெஸ்ஸு. அட ஆமல்ல இன்னைக்கு ஃபெஸ்டிவல் நடக்க போகுதுல்ல, அதனால எல்லாருமே இன்னைக்கு இந்த மாதிரி ஜோடியாக போவாங்க. எனக்கு தெரிஞ்சு மியூரா அப்புறம் சரி நான் 2 பேருமே சேர்ந்து இதே மாதிரி ட்ரெஸ்ஸில் போவாங்க தான் நினைக்கிறேன். அவங்க 2 பேருமே பார்க்கறதுக்கு உண்மையிலே அழகாக இருப்பாங்க. நான் அவங்கள பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். பட் இருந்தாலுமே நான் எப்படி போகிறது, சரி பரவாயில்ல நானுமே போலாம் தான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு அவள் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது காலிங் பெல் யார் அடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம அயுமி சான் நீ இங்கே என்ன பண்ணுற அப்படிங்கும் போது நீ இங்கே தான் இருக்கிறியா, நான் உங்ககிட்ட ஃபெஸ்டிவலுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு அயுமி சொல்கிற பாருங்க. சரியா போச்சு போ, நானும் அங்கே தான் போகலான் இருந்தேன், சரிவா 2 பேரும் ஒன்றாவே போகலாம் அப்படின்னு அயுமி இந்த இடத்துல இஷிமோரியை சந்தோஷமாக கூட்டிகிட்டு போகிறா. பட் பின்னாடியே தான் நம்ம மியூராவும் வந்துருக்கிறான். அதனால் நம்ம மியூரா அவனை கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம அயுமி இங்கே கூட்டிகிட்டு போயிட்டாலா. இவன் ரொம்பவே டென்ஷனாக பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஸோ ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. ஃபெஸ்டிவலில் ஏகப்பட்ட கூட்டம் ஏகப்பட்ட கடை எல்லாமே இருக்குதா, அதை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நம்ம இஷிமோரிக்கு. அயுமி நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன், நீ செட்டோ கூட இந்த ஃபெஸ்டிவலுக்கு வரலையே அப்படிங்கும்போது இங்கே பாரு செட்டோவெல்லாம் இந்த இடத்துல வந்தால் கண்டிப்பாக ஏதாவது தொந்தரவு பண்ணுவான். நான் உங்கள்கிட்ட உன்னோட காதலை பற்றி
பேச வந்திருக்கிற. அண்ட் அது மட்டும் இல்லாம நீ எடுத்த முடிவு அது ரொம்பவே கஷ்டமான முடிவு. அண்ட் அது மட்டும் இல்லாம நீ எடுக்கிற முடிவு உனக்கு வலிய குடுக்கும். அந்த வலி ரொம்பவே கடினமா இருந்துச்சுன்னா என்கிட்ட ஷேர் பண்ணிக்க. அதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஒரு ஃப்ரெண்டா நான் உனக்கு எப்பவுமே இருப்பேன். அத மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு நம்ம ஐமி சொல்லிக்கிட்டு இருக்கிறா. என்ன பேசிக்கிட்டு இருக்கிற நீ அப்படின்னு அவளுக்கு செம ஷாக்கிங்கா இருக்குது. அண்ட் அதே சமயத்துல ஃபெஸ்டிவல்ல செரீனா அப்புறம் அவளோட ஃப்ரெண்டு 2 பேரும் போயிட்டு இருக்காங்களா. அவங்க 2 பேரும் பேசுறத இவ கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறா. ஹேய் எங்க நம்ம மியூரா உன் கூட வரவே இல்லையா அப்படின்னு அவ கேட்டுட்டு இருக்கிறா. நம்ம இஷிமோரிக்கு செம ஆச்சரியமா இருக்குது. எங்க மியூரா கூட வராம இவ ஃப்ரெண்டு கூட வந்துகிட்டு இருக்கிறா அப்படிங்கும்போதே இல்ல மியூரா என்ன காதலிக்கல. நம்ம மியூரா நம்ம இஷிமோரி எதை காதலிச்சிட்டு இருக்கிறான் எனக்கு அது நல்லாவே தெரியும் அப்படின்னு நம்ம செரீனாவுமே ஒத்துக்கிட்டா. ஸோ இஷிமோரி அதை எல்லாத்தையுமே நின்று பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாளா. இங்க பாரு உனக்காக நான் காட்டன் கேண்டி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இந்த இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐமி கொடுக்கும்போது ரொம்பவே நன்றி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே திடீர்னு நம்ம ஐமிக்கு ஷாக்கிங் கொடுக்குற மாதிரி செட்டோ அங்கே வந்துட்டான். ஐமி இங்கே தான் இருக்கிறியா உன்னை நான் எங்கெல்லாம் தேடிட்டு இருந்தது தெரியுமா அப்படின்னு நம்ம கேட்கும்போது இங்கே எதுக்கடா வந்து தொலைச்ச. நான் தான் உங்கள்கிட்ட இன்னைக்கு ஒரு நாள் நான் இஷிமோரி கிட்ட தான் பேசுவேன்னு சொன்னல. இங்கே எதுக்கு நீ வந்த அப்படிங்கும்போது அது என்ன பஞ்சு முட்டாயா கூட நான் கொஞ்சம் சாப்பிட்டு தரேன் அப்படிங்கும்போது சனியும் பிடிச்சவனே வாடா நான் உங்கள்கிட்ட உங்களுக்கு முழுசாக ஒரு விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு தனியாக கூட்டிகிட்டு போயிட்டா. ஸோ இப்போ காதலர்கள் 2 பேர் தனியாக போயிட்டாங்களா. அதனால் இவ ஒண்டிக்கட்டையாக தான் இருக்கிறா. இவளுக்கு ரொம்ப சோகமாக இருக்குது. பட் இருந்தாலுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃபெஸ்டிவலுக்குள்ளே அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கிறாளா. மற்றவங்க சுற்றி இருக்கிற எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும்போது இவளுக்கு அதை பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. பட் இவ சந்தோஷமாக இருக்கிறதுக்காக ஒருத்தர் இல்லையே அப்படின்னு ஒரு பக்கம் சோகம் இருக்குது. அவள் இந்த மாதிரி மற்றவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டு அவள் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறா. அவளுக்கு இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது அவள் கண்ணில் தண்ணி தான் நின்றுகிட்டு இருக்குது. அண்ட் திடீர்னு அவளுக்கு பின்னாடி யாரோ இஷிமோரி அப்படின்னு கூப்பிட்றாங்க. யார் அது எங்கேயோ கேட்ட குரல் மாதிரியே இருக்குது அப்படின்னு பொறுமையாக திரும்பி பார்க்குறா. அவளுக்கு இன்னொரு ஷாக்கிங். ஏன்னா நம்ம மியூரா தான் இவளை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்திருக்கிறான். மியூராவை பார்க்கும்போது இவளுக்கு செம ஷாக்கிங்காக இருக்குது. இனிமேல் நான் அவனை பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கண்ணை மூடிக்கிட்டு இறுக்கிட்டு அவள் பாட்டுக்கு அழுதுகிட்டே ஓடிக்கிட்டு இருக்கிறா. இஷிமோரி எதுக்காக அப்படி ஓடிக்கிட்டு இருக்கிறா. கொஞ்ச நேரம் நில்லு எதுக்காக இப்படி என்னை பார்த்து ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு கூப்பிட்றான் பாருங்க. இங்கே பாரு எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது. நீ வேணா இங்கிருந்து கிளம்ப நானும் இங்கிருந்து வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு நம்ம இஷிமோரி சொல்லிக்கிட்டு இருக்கிறா. எதுக்காக நீ அழுதுகிட்டு இருக்கிற முதல்ல தெளிவாக என்கிட்ட சொல்லு. எதுக்காக என்னை பார்த்து ஓடுனேன் எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணீரை தொடச்சிக்கிட்டு இருக்கிறான் பாருங்க. சரி நீ உன் வீட்டுக்கு தானே போற நான் வேணா உன்னை வழியில் கூட்டிட்டு போய் விடுறதுக்கு வரவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மியூரா கையை பிடிச்சி கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறான். தயவு செஞ்சு கையை விடு மியூரா நானே இங்கிறது தனியாக போய்க்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இஷிமோரி சொல்லிக்கிட்டு இருக்கிறா. நிஜமாலுமா சொல்ற நீ என்னையா கையெடுக்க சொல்ற. சரி அப்படின்னா தைரியமா என் கண்ணை பார்த்து சொல்லு என் மூஞ்சி பார்த்து சொல்லு. இப்போ நான் கையை பிடிக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு மியூரா சொல்லும்போது இவளுக்கு பிடிக்க வேணாம் தான் இருக்குது. பட் இருந்தாலுமே என்னாலே இங்கே தனியாக போக முடியும். தயவு செஞ்சு என் கையை விடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. என்னை பார்த்து சொல்லு அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு மியூரா சொல்லிக்கிட்டு இருக்கிறான் பாருங்க. இவ அப்படி கண்ணுக்கு நேராக பார்த்துக்கிட்டு பட் அந்த ஃபீலிங்கை இவளால் அக்செப்ட் பண்ண முடியல. ஏன்னா இவனுக்கு ஏற்கனவே ஒரு காதல் இருக்கிறா. அதனால இவனை காதல் பண்ணக்கூடாது அப்படின்னு அவள் யோசிக்கிட்டு இருக்கிறா. பட் இவளால் அந்த ஃபீலிங்லேருந்து வெளியே வரவே முடியல. மியூராவை தான் லவ் பண்ணுற அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்ககிட்ட சொல்லாமல் முதல்ல இன்னொருத்தங்க கிட்ட சொல்லியாகணும் அப்படின்னு அவள் துடிச்சிக்கிட்டு இருக்கிறா. பாத்தியா உன்னால் டேரெக்டாக என்கிட்ட சொல்லி உன் கையை எடுக்க முடியல அதுதான் பார்த்துக்க அப்படின்னா பேசாம வா அப்படின்னு நம்ம மியூரா சொல்லிக்கிட்டு இருக்கிறான். பட் இவளாலேயே அந்த ஃபீலிங்ஸ்லேருந்து வெளியே வர முடியலையா. அவள் சொல்லக்கூடாது அப்படின்னு இருக்கிறா. பட் இருந்தாலுமே என் கையை விடு எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது நானே தனியாக போய்க்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை உதறி விட்டுட்டு அவள் பாட்டுக்கு இங்கிறது இங்கே ஓடிட்டு இருக்கிறா. நான் எப்படியாவது அவகிட்ட சொல்லியாகணும். என்னோட ஃபீலிங்ஸை நான் அவகிட்ட கன்வெர்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியும். இப்போ சரி நான் எங்கே இருக்கிறான்னு எனக்கு தெரியவில்லையே. சரினாவும் அவனையும் எப்படியாவது நான் ஒன்று சேர்த்தாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் முன்னாடி போய்கிட்டு இருக்கிறா. முன்னாடி போய் பார்த்தது தெரியுது நம்மளோட ஐமி அப்புறம் சரி நான் 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேர்த்தையும் பார்க்கும்போது இவளுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா இவங்க 2 பேர்த்தையும் ஒன்றா பார்ப்பான்னு இவள் குறைஞ்ச கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டா. ஏய் இங்கே தான் இருக்கிறீங்களா 2 பேரும் அப்படின்னு இஷிமோரி சொல்லும்போது இஷிமோரி பைத்தியக்காரி எங்கடி போனேன் உன்னை தேடி தானே நான் வந்தேன் நீ பாட்டுக்கு இங்கே போயிட்டு அப்படிங்கும்போது ஐமி என்னை மன்னிச்சிரு நீயும் செட்டை வாங்கியிருந்தீங்க அதனால தான் இங்கேருந்து தூரமாக வந்துட்டேன். சரிண்ணா நான் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியாகணும் அப்படின்னு நம்ம இஷிமோரி சொல்கிறா. சரி சொல்லு என்ன விஷயம் அப்படிங்கும்போது ஆக்சுவலி நான் உங்கள்கிட்ட இதை சொல்லக்கூடாது. பட் இருந்தாலுமே என் மனசுக்குள்ள இருக்கிற ஃபீலிங்கை நான் டேரெக்டாக அவங்ககிட்ட வெளியே சொல்லியாகணும். ஏன்னா நான் மியூரா கொண்டா லவ் பண்ணுறேன் அப்படின்னு அவள் சொல்லிட்டா. இதை கேட்டோன்னே இவளுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குதா. அவ்வாடா ஒரு வழியாக உன் மனசுக்குள்ளே இருக்கிற ஃபீலிங்ஸை சொல்லிக்கிட்டியா. உன்னோட மனசுலேருந்து வெளியே வைக்கிறதுக்காக நான் என்னென்ன ஆட்டம் போட வேண்டியதாக இருக்குது பாரு. இப்போ நீயே ஒத்துக்கிட்ட அவனை லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா சரி பார்த்துருவோம் நீயே நானு. ஏன்னா இப்போ நீயே நானும் சேர்ந்து ஒரே கிளப்பில் இருக்கிறோம். அதனால் நீயும் நானும் எதுக்கு கவலைப்பட தேவையில்ல உனக்காக நான் இருக்கிறேன் எந்த ஒரு கவலையுமே படாத அப்படின்னு இங்கே என்ன சரி நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. நீ உன்னோட ஃபீலிங்ஸை கன்வெர்ஸ் பண்ணதே எனக்கு போதும் அப்படின்னு அவர் சொல்லும்போது சரி எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா என்னோட ஃபீலிங்ஸை கன்வெர்ஸ் பண்ணுறது ரொம்ப நல்லா தான் இருக்குது அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கிறா. இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது நம்ம ஐமி இன்னும் சேர்ந்து அழுதுகிட்டு இருக்கிறா. ஐயோ இந்த அளவுக்கெல்லாம் ஃபீலிங்ஸை பேசுவீங்க நான் நினச்சி கூட பார்க்கலப்பா இப்படியெல்லாம் இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கிறா. ஐமி எதுக்காக இந்த அளவுக்கு அழுதுகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்களா. என்னை மன்னிச்சிரு மியூரா ஏன்னா உன்னை எனக்கு பிடிச்சிருக்குது அதனால என்னை நீ மன்னிச்சிட்டு வந்தான் நினைக்கிறேன் அப்படின்னு இஷிமோரி நினச்சிக்கிட்டு இருக்கிறா. அதோட எபிசோட் முடிக்கப்பட்டதே.